ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடி தோட்டத்துலேருந்து இன்றைக்கி அடுப்படிக்கு வந்த கீரையை சமையல் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த பசலிக்கீரை தான், சகப்பு பசலிக்கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக கிடச்சிருக்குது. மாடி டு கிச்சன் டைரெக்டாக வந்திருக்கு. அதை கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டி வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு ஒரு மிளகாய் கிள்ளி போடுறேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வேகட்டும், கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போடுறேங்க. நான் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ண போகிறோம். அதனால் அது கொஞ்சம் எண்ணெயில் வறுத்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வறுத்துட்டு அரை கிளாஸ் தேவையான அளவு உப்பு போட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த பாசிப்பருப்பை வேக வச்சுருவோம். வாங்க தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். பாசிப்பருப்பு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா கொதி வெந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க நம்மளோட சிகப்பு பசலைக்கீரையை சேர்த்துக்குவோம். இதுக்கு தண்ணி வேண்டாம், வேக வைக்கிறதுக்கு திறந்து வச்சே வேக வைக்கலாம். அப்போ தான் கலர் மாறாது கீரை. இதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். அந்த கீரையே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த கீரை தண்ணியிலே வெந்துடும். அதனால் நான் அப்படியே போட்டு வதக்கிக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட தேங்காய் இல்லைங்க, அதனால் நான் தேங்காய் போடல. உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காய் திருவி ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. கீரை வெந்துருச்சு நல்லா. வாங்க சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிண்ணத்தில் சர்வ் பண்ணிடலாம். ஹெல்தியான நேச்சுரலான பசலைக்கீரை கூட்டு பொரியல். வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.